Hello students, 10th Maths Public Examல கேட்கக்கூடிய 2 marks and 5 mark questions very important golden questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூனிட் 1ல இருந்து நம்ம லாஸ்ட் யூனிட் வரையும் உள்ள எல்லா எக்ஸசைஸ்லயும் எக்ஸாம்பிளையும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ். நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸும் ரெடி ஆகிட்டிங்கன்னா கிராஃப் ஜாமெண்ட்ரியோட சேர்த்து நீங்கள் ரெடி ஆகும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே வந்து சென்டம் மார்க் கன்ஃபார்ம் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்றதை விளக்கமாக பார்த்துருவோம். யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் சம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் 1.1ல் தேர்ட் சப்டிவிஷன், 1.2, 1.3, 1.5, 1.7, 1.11, 1.15, 1.17, 1.22, 1.23. Next exercise sumsல 1.1 exerciseல question number 1, 2, 4, 6th sumல first subdivision, second subdivision, 7th sumல first subdivision, second subdivision. இது எல்லாமே உங்களுக்கு 2 marks and 5 marks ரெண்டுமே mixed இருக்கு. Exercise 1.2ல question number 2ம் question number 4ல second subdivisionம் important. Exercise 1.3ல question number 10 important. Exercise 1.4ல question number 2, 4, 6, 10, 11, 12 important. Exercise 1.5ல question number 1, 1ல 4th subdivisionம், 2ல first subdivisionம், 4th sum, 7th sum, 8th sumல 3rd subdivisionம் important. Unit exerciseல question number 2 very important. Chapter 2 numbers and sequencesல example sums note பண்ணிக்கோங்க. 2.6, 2.9, 2.10, 2.13, 2.15, 2.16, 2.26, 2.28, 2.38, 2.39, 2.41, 2.51, 2.55ல தேர்ட் சப்டிவிஷன், 2.58. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.1ல கொஷின் நம்பர் 2 and 7 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல கொஷின் நம்பர் 2, 4, 9 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 4, 5, 6, 7, 8 இம்பார்ட்டன்ட். 8 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 ஸ்டார் கொஷின். Exercise 2.6ல 9th sum very important. Exercise 2.7ல 4th sumமும் 10th sumமும் very important. உங்களுக்கு கோல்டன் கொஷின் சொல்றதுனால தான் நான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற கொஷின்ஸ்லாம் வருமா வராதான்னு கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் கொடுத்துருக்க கொஷின்ஸை இம்மிடியேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எழுதி இந்த நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாமை முடிச்சு பாருங்கள். ஆஃப் இயர்லியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பெஸ்ட் மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 100% எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 7ம் கொஸ்டின் நம்பர் 10ம் இம்பார்ட்டன்ட். 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்ல 6th subdivision important. Next question number 6 important. Unit exerciseல question number 8 important. Algebraல chapter 3ல example sums note பண்ணிக்கோங்க. First 3.8, 3.14ல second subdivision, 3.19ல second subdivision, 3.21, 3.22, 3.26, 3.28, 3.32, 3.35, 3.36, 3.46ல செகண்ட் சப்டிவிஷன், 3.63, 3.72, 3.73. இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் சம். அதே மாதிரி 3.3 எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3ல செகண்ட் சப்டிவிஷன், 4th சம். Exercise 3.6ல question number 4 and 7 important. Exercise 3.7ல question number 1ல first subdivision important. Exercise 3.8ல question number 1ல first subdivision, 2ல first subdivision, 3ல first subdivision. Exercise 3.9ல question number 1ல first subdivision, third subdivision. Exercise 3.11ல question number 1ல second subdivision important. Next exercise 3.12ல question number 1 and 4 important. 4 very important 3 star question.
எக்ஸசைஸ் 3.13ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் 3 and 5, தேர்ட் கொஸ்டினும் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.14ல கொஸ்டின் நம்பர் 4th கொஸ்டினும் 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் 3 ஸ்டார் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.17ல கொஸ்டின் நம்பர் 5 and 6, 7 இம்பார்ட்டன்ட். 7ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Exercise 3.18ல question number 4ல second subdivision 7th sum important. Exercise 3.19ல question number 2, 8, 11, 13 important. Very very important exercise இது. மேட்ரிசஸ்ல ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு 10th பயப்படுறவங்களாம் அழகாக இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 3.17, 3.18, 3.19 இந்த 3 எக்ஸசைஸ் கண்டிப்பாக பாருங்கள். 2 மார்க்ஸ்லேயும் வரும், 5 மார்க்ஸ்லேயும் வரும். யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 5, 6, 7, 9 இம்பார்ட்டன்ட். அதாவது தேர்ட் சாப்டரோட யூனிட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டரில் ஜியாமெட்ரி தியரம் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 6 வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் அண்ட் கன்வெர்ஸ் தியரம், பைத்தாகரஸ் தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு தியரம் 100% வரும். சரிங்களா? அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸில் வந்து 4.1ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 4.8 நல்லா பார்த்துக்கோங்க. 4.14, 4.15, 4.16, 4.21, 4.22, 4.23, 4.25, 4.32 இதெல்லாம் எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு நிமிடம் ஒரே ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் இப்போ எங்கள் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க வீடியோ. ஆல்ரெடி நீங்கள் விஎல் கிளாஸஸை ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 4ம் 9ம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் 2 இம்பார்ட்டன்ட். 8th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 9th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 1ம் 5ம் 7ம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 9 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் 9th சம் இம்பார்ட்டன்ட். இது போக நீங்கள் ஜியாமெட்ரி ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். சாப்டர் 5ல கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எக்ஸாம்பிள் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா 5.2, 5.3, 5.4, 5.6, 5.11, 5.9ல தேர்ட் சப்டிவிஷன், 5.19, 5.33 இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கிராஃபை பொறுத்தவரையும் ஜியாமெட்ரியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லா சம்ஸுமே ஈஸியாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் இல்லை, 1 மார்க்ஸ் புக் பேக் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% வரலனாலும் 98 மார்க் 99 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன் அந்த 1 or 2 மார்க்ஸ் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 1 மார்க்ஸில் ஏதாவது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து மார்க்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து நீங்கள் சென்டம் மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் 5.1ல பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 6th சம், அப்புறம் 9th சம். 9th சம் 3 ஸ்டார் சம். எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பரில் 2, 3, 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். 7th சம், 8th சம் இம்பார்ட்டன்ட். 9th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 13th இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 5.3ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, 8, 9, 10, 13ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 14ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 7 and 11 இம்பார்ட்டன்ட். அடுத்தது 5th சாப்டரில் யூனிட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6 பொறுத்தவரையும் ட்ரிக்னாமெட்ரி. நான் வந்து ட்ரிக்னாமெட்ரி எனக்கு கஷ்டம், மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, எனக்கு மார்க்கே வராது, ரொம்ப டென்ஷன் ஆகும், அதில் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்க ட்ரிக்னாமெட்ரியை ஸ்கிப் பண்ணால் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 85+ தாராளமாக எடுக்கலாம். இல்லை எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஈஸி, நான் சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிக்னாமெட்ரியை கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அது ஒன்ஸ் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்காச்சும் இந்த வீடியோவில் நான் சொன்ன சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சென்டமே ஸ்கோர் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் சம் 6.5, 6.13, 6.18ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 6.19, 6.21, 6.22, 6.26, 6.29 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.1ல கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 5ல செகண்ட் சப்டிவிஷன், 7ல செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 6.2ல கொஸ்டின் நம்பர் 1, 3 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 1, 3 இம்பார்ட்டன்ட். 6.2லையும் 6.3லையும் 1 and 3 தான் இம்பார்ட்டன்ட். யூனிட் எக்ஸசைஸ் பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 2 and 6 வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரியில். சாப்டர் 7ல மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் சம்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம்.
7.6, 7.8, 7.9, 7.10, 7.15, 7.19, 7.22, 7.23, 7.24, 7.26, 7.27, 7.30, 7.31. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைமும் வேஸ்ட்டு, நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஏன்னா வந்து ஃபுல் புக்கையும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது, அதுக்குள்ளே பப்ளிக்கே வந்துடும். ஸோ அந்த இருக்கிற அந்த டைமில் குறைஞ்சபட்ச நேரத்தில் எப்படி நம்ம சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னா 1 மார்க்ஸை ஃபுல்லாக பக்காவாக கவர் பண்ணிக்கணும், கிராஃப் ஜாமெட்ரி ஃபுல்லாக பார்த்துக்கணும், தீரம் நான் சொன்ன தீரம் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரெடி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சம்ஸ் இதை மட்டும் பார்த்தாவே நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் 100% சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து அலட்சியமாக எடுத்துக்காம ஆஃப் இயர்லியில் நீங்கள் இதை வந்து எங்களால் கொஞ்சம் தான் பார்க்க முடிந்தது, அதுக்குள்ளே எக்ஸாமுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்குள்ளே தயவு செஞ்சு இந்த லீவில் ஆஃப் இயர்லி லீவில் பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக நீங்களும் பப்ளிக்கில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், நான் கேரண்டி. Exercise 7.1 question number 1, 7, 8 important. Exercise 7.2 question number 2, 3, 6, 8, 10 important. Exercise 7.3 question number 2 important. Unit exercise 7th chapter question number 5 and 10 important. யாரெல்லாம் ஆஃப் இயர்லியில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மார்க் வந்த உடனே இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணணும். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 8th சாப்டர் லாஸ்ட் சாப்டர் வந்திருக்கும். இது வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் இருக்க சம்ஸை பார்த்தீங்கன்னா கூட அழகாக ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd சாப்டரில் மேட்ரிசஸ்லாம் பாருங்கள், 2nd சாப்டரில் கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5th சாப்டர், அதுக்கு அடுத்தது 8th சாப்டர் கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்ஸ், இதை வரையும் பார்த்தாவே 60+ தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? தியரம் 1 படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக. பைத்தாகரஸ் தியரம், பிபிடி தியரம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம்லாம். சரி, சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் 8.2, 8.3, 8.12, 8.15, 8.16, 8.19, 8.20, 8.23, 8.28, 8.30, 8.31, 8.32. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அடுத்தது செகண்ட் சம், 7th சம், 13th சம். எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 1 and 5. எக்ஸசைஸ் 8.3ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 7, 8ல செகண்ட் சப்டிவிஷன், 3rd சப்டிவிஷன், 9thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 12 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். யூனிட் எக்ஸசைஸை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 3 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கல்வி விஜி சேனல் கண்டிப்பாக என்றைக்குமே வந்து உங்களுக்கு 11th சரி 12th சரி கண்டினியூவாக வீடியோவை போட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 2 years வந்து எங்களோட நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.